திருச்சிற்றம்பலம். அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் என்று 2 திருத்தலங்களை பற்றியும் கச்சியப்ப சிவாச்சாரியார் பற்றியும் பார்ப்போம். முதலில் பார்ப்பது திருமுதுகுன்றம். இந்த திருமுதுகுன்றம் தான் விருத்தாச்சலம், நம்ம சென்னைக்கு போகிற வழியில் இருக்குல்ல, அதுதான் திருமுதுகுன்றம். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரர் பெருமான் மூவராலும் பாடல் பெற்ற தலம். இங்கே இறைவன் பேர் பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர். அம்பாள் பேர் பெரிய நாயகி விருத்தாம்பிகை. இந்த தலத்திற்கு விருத்தகாசி என்ற பெயரும் உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்து இறைவரிடம் பொன் வேண்டி பெற்றார். அதை இங்குள்ள மணிமுத்தாற்றில் போட்டு திருவாரூர் கமலாலயத்தில் போய் எடுத்தாராம். இத்தலத்தில் இறக்கும் மனிதர்கள் மற்றும் எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன் திரு ஐந்தெழுத்து, அதான் சிவாய நம மந்திர உபதேசம் செய்ய உமையம்மை தமது முந்தானையால் விசிறி களைப்பை நீக்குகிறாராம். இதனால் இத்தலம் காசியினும் வீசம் மிச்சம் எனப்படுகிறது. பிரம்மன், திருமால், உமையம்மை, அகத்தியர் 28 ஆகமங்கள் வழிபட்ட தலம். அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா இந்த திருநெல்வாயில் அறத்துறை. இது ஆதிசேடனாகிய அரவம் வழிபட்டதால் அறவத்துறை என்றது அறத்துறை என்று ஆயிற்று. இங்கே சம்பந்தர் பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர் பெருமான் மூவரும் பாடியுள்ளார்கள். சுவாமி பேர் அறத்துறைநாதர், ஆனந்தீஸ்வரர். அம்பாள் பேர் ஆனந்த நாயகி, அறத்துறை நாயகி. அகத்தியர், பரத்துவாஜர், பிரம்மன் வழிபட்டிருக்காங்க. 7 முனிவர்கள் தழுவிய விரல் தழும்பு சிவலிங்க திருமேனியில் உள்ளதாம். இங்கே தான் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்துச்சிவிகை, குடை, இந்த சங்கு ஆகியவை அருளிய தலம். இப்போ நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் பற்றி பார்ப்போம். இவர் கந்தபுராணத்தை நமக்கு தந்தருளியவர். இவர் முருகப்பெருமானின் சேவடி மறவா திருவருட்செல்வர். குமரக்கோட்டத்தில் தான் அவர் கந்தபுராணத்தை பாடினார். அம்மென்றால் 6000 பாக்களும், இம்மென்றால் 2000 பாக்களும் புனையவல்ல பெரும் புலவர் கச்சியப்பர். எனவே இவர் கவி ராட்சசர் என்று அழைக்கப்படுவார். கச்சியப்பர் வடமொழியிலும் தமிழாம் தென்மொழியிலும் நல்ல புலமை பெற்றவர். திருச்சிற்றம்பலம்.